மகாபாரதத்தின் காலத்தில் பாண்டவர்களில் மூத்தவர் யுதிஷ்டிரர், தர்மபுத்திரர் என்று அழைக்கப்பட்டவர். அவர் எப்போதும் உண்மையையும் நீதியையும் மட்டும் பேசுபவர். எந்த சூழலிலும் பொய் சொல்லாதவர் என்று உலகமே அறிந்தது. குருக்ஷேத்திர போர் நடந்து கொண்டிருந்தது. இருபுறமும் பல வீரர்கள் உயிரிழந்தனர். கௌரவர்களின் பக்கமிருந்த துரோணாச்சாரியர் மிகப்பெரிய வீரரும் அஜேயரும். அவரை வெல்வது பாண்டவர்களுக்கு கடினமாக இருந்தது. கிருஷ்ணர் நினைத்தார், துரோணர் ஆயுதத்தை வைக்க வேண்டுமென்றால் அவர் மனம் உடைய வேண்டும். அவர் யாரை மிகவும் நேசிக்கிறார் என்றால் அது அவரது மகன் அஸ்வத்தாமா. அதனால் கிருஷ்ணர் யோசனை கூறினார், அஸ்வத்தாமா இறந்துவிட்டான் என்று சொல்லுங்கள். ஆனால் உண்மையில் அஸ்வத்தாமா என்ற பெயருடைய யானை ஒன்றுதான் இறந்தது, மனிதன் அல்ல. யுதிஷ்டிரர் இதை கேட்டு திகைத்தார். நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதியானார். ஆனால் தர்மத்திற்காக உண்மை சொல்லும் வழி கண்டார். அவர் சத்தமாக சொன்னார், அஸ்வத்தாமா இறந்துவிட்டான், ஆனால் யானையா மனிதனா தெரியவில்லை. கடைசி பகுதியை மெதுவாக சொன்னதால் துரோணர் அதை கேட்கவில்லை. தன் மகன் இறந்துவிட்டான் என்று நம்பி துக்கத்தில் ஆயுதத்தை விட்டுவிட்டார். இப்படி யுதிஷ்டிரர் பொய்யை சொல்லாமல் உண்மையை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி தர்மத்தை நிலைநாட்டினார். உண்மை என்பது எப்போதும் தர்மத்தின் ஆதாரம். ஆனால் சில நேரங்களில் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால்தான் நல்லது வெல்லும்.